சூரா அஹ்காஃபுடைய 3வது பகுதியாகிய இன்று உலகத்தில் வாழக்கூடிய காஃபீர்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஒரு சந்தேகத்துக்கு அல்லாஹ் தெளிவை கொடுக்கின்றார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் உயர்ந்தவர்கள், செல்வந்தர்கள், படித்தவர்கள், பணக்காரர்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவதற்கு முன்னால் ஏழைகள், மக்களால் மதிக்கப்படாதவர்கள் எல்லாம் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இவ்வாறு பலகீனமானவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது செல்வந்தர்கள், பணக்காரர்கள், அறிவாளிகள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இஸ்லாம் உண்மையாக இருந்தால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் உண்மையாக இருந்தால் இதற்கு இந்த கேவலமானவர்கள் எல்லாம் முந்தி இருக்க மாட்டார்களே. அப்படி என்றா உலகத்துடைய புதிய புதிய வஸ்துக்கள் எல்லாம் முதல்ல யார் பாவிக்கிறாங்க? செல்வந்தர்கள், அறிவாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தானே உலகத்துடைய புது புது வஸ்துக்களை எல்லாம் பாவிப்பர்கள். இதே போன்றுதான் யோசித்தார்கள். இஸ்லாம் உண்மையாக இருந்தால் முதல்ல யாருக்கு வந்திருக்கணும்? இஸ்லாம் பணக்காரர்கள், செல்வந்தர்கள், இவங்களுக்கு தானே இஸ்லாம் வந்திருக்கணும் என்று கருத ஆரம்பித்தார். அல்லாஹ் இதற்கு ஒரு பதில் சொல்றார் இந்த ஆயத்துகள்ல. இந்த ஆயத்துல وَقَالَ الَّذِينَ كَفَرُوا காஃபிர்கள் சொன்னார்கள் لِلَّذِينَ آمَنُوا யாரை பார்த்து சொல்றாங்க? ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொன்னார்கள். لَوْ كَانَ خَيْرًا مَا سَبَقُونَا إِلَيْهِ இந்த ஈமான் ஹைராக இருந்தால், இந்த இஸ்லாம் நல்லதாக இருந்தால், மா சபகூனா இலைஹி இந்த ஃபகீர்கள், இந்த அடிமைகள் எங்களை விட இஸ்லாத்துக்கு முந்தி இருக்க மாட்டார்கள் என்று சொன்னாங்க. இந்த ஆயத் இறங்கியத இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் கதாதா ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக சொல்கிறார்கள். முஷ்ரிக்கீன்கள்ல சிலர் சொல்லிக் கொண்டிருந்தாங்களா, நாங்க தான் கண்ணியமானவர்கள், நஹ்னு ஆஸ் வ நஹ்னு நாங்க யார் தெரியுமா? நாங்க யார் தெரியுமா? நாங்க இந்த இஸ்லாம் உண்மையாக இருந்தால் இத முதல் நாங்க தான் பின்பற்றி இருப்போம். இமாம் இப்னு முன்திர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு அடிமை இருந்தது. அந்த அடிமையுடைய பேர் ஜின்னீன். என்ன பேரு? ஜின்னீன் அல்லது ஜின்னீரா. உமருக்கு முன்னாலே அந்த ஜின்னீரா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டார். உமர் ரலியல்லாஹு அடிப்பார், ஏன் இஸ்லாத்தை தழுவினாய் அப்படின்னு. அப்ப குறைஷிகளுடைய காஃபிர்கள் அந்த நேரத்தில் சொல்லுவாங்களாம், இந்த இஸ்லாம் உண்மையாக இருந்தா இந்த ஜின்னீன் எங்களுக்கு முந்தி இஸ்லாத்தை தழுவி இருப்பாவா? அப்ப வசதி இல்லாதவங்க, பணம் இல்லாதவங்க, அந்தஸ்து இல்லாதவங்க எல்லாம் இஸ்லாத்தை எங்களுக்கு முந்தி பின்பற்றியதால் இந்த இஸ்லாம் நல்ல ஒரு மார்க்கம் இல்லை என்ற வாதத்தை முன்வைத்தார்கள். ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த ஜின்னீரா என்ற பெண் ரோம் நாட்டை சேர்ந்த பெண். அபூ ஜஹல் இந்த ஜின்னீரா என்ற பெண்ணுக்கு அடிக்கக்கூடியவராக இருந்தார். அடித்து அடித்து ஜின்னீராவுடைய கண் பார்வை போயிடுச்சு. அப்பதான் சொன்னார், அந்த காலத்தில் அவர்கள் வணங்கிய சிலைகள் தான் லாத் உஸ்ஸா என்ற சிலை. சொன்னாங்க, லாத் உஸ்ஸா என்ற சிலை உங்களோட கண் பார்வை எடுத்துட்டு அல்லாஹ் அந்த கண் பார்வையை கொடுத்துட்டான் திரும்ப. அப்ப விளங்குது என்ன? இந்த காலத்திலேயும் உள்ள ஒரு சந்தேகம், இதே சந்தேகம் இருக்குது. என்ன?
இஸ்லாத்தை பின்பற்றுறவங்க, ஈமான பத்தி பேசுறவங்க, மார்க்கத்தை பத்தி பேசுறவங்க அதிகமானவங்க பலகீனமானவங்க தானே. அதிகமானவங்க யாரு? பலகீனமானவங்க தானே. இது பலகீனமானவங்க பின்பற்றுறதாக இருந்தா இதுல நனவு இருக்காது, இதுல என்ன இருக்காது? ஹைர் இருக்காது என்று இன்றும் சொல்லக்கூடியதை நாங்க பார்க்கிறோம். இமாம் இப்னு அப்பாஸ், இமாம் கல்பி, இமாம் ஜுஜாஜ் போன்ற முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், அந்த காலத்தில் பனு ஆமிர், கத்ஃபான், தமீம், அசத், ஹம்பலா, அஷ்ஜா என்ற பெரிய பெரிய கோத்திரம், பெரிய பெரிய கபீலாக்கள் இஸ்லாத்தை தழுவியிருந்த ரிஃபார், அஸ்லம், ஜுஹைனா, முஸைனா, ஹுஸா என்ற அந்தஸ்தில் குறைந்தவர்கள் இஸ்லாத்தை தழுவிய பொழுது சொன்னாங்களாம், இந்த இஸ்லாம் மட்டும் உண்மையாக இருந்தா இந்த ஆடு மேய்க்கிற, ஒட்டகம் மேய்க்கிறவங்க இஸ்லாத்துக்கு முந்திருப்பாங்களா? நாங்க தானே முந்திருப்போம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தை பணத்தை வச்சு அல்லாஹ் முடிவெடுக்கிறது இல்லை. இஸ்லாத்தை அல்லாஹ் எதை வச்சு முடிவெடுக்கிறது இல்லை? பணக்காரர்கள் தான் இஸ்லாத்தை பின்பற்றணும் என்ற முடிவும் அல்லாஹ்விடம் கிடையாது. ஏனென்றா அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறார். செல்வம், பிள்ளைகள், பதவி, இந்த மூன்று விடயம் இருக்கு. இந்த மூன்றுமே சோதனை தான், கண்ணியத்துக்கு அல்லாஹ் கொடுக்க இல்லையே. அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கிறான், அயஹ்ஸபூன அன்னமா நுமித்துஹும் மின் மாலின் வ பனீன். நல்ல செல்வம், நல்ல பிள்ளைகளை உங்களுக்கு தந்தது என்ன? உங்களை சந்தோஷமா வாழ வைக்கிறதுக்கா? நுசாரிஉ லஹும் ஃபில் கைராத்தி பல் லா யஷ்உரூன். உங்களுக்கு விளங்குது இல்ல? அப்ப இன்றைக்கும் செல்வம் படைத்தவர்கள், மார்க்கத்தை பின்பற்றாத செல்வம் படைத்தவர்களுடைய வாதம் என்ன? நீங்க மடத்தனத்தில் இருக்கிறீங்க, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவங்க இல்ல. செல்வமும் பதவியும் பிள்ளைகளும் அல்லாஹ் தந்தது சோதனைக்காக. அந்த காலத்துல அஃபரஐத அல்லதி கஃபர பிஆயாத்தினா وقال لأوتين مالا وولدا أطلع الغيب أم اتخذ عند الرحمن عهدا كلا سنكتب ما يقول ونمد له من العذاب مدا. கேட்டாங்க, எங்களுக்கு இவ்வளவு பிள்ளை இருக்குது, செல்வம் இருக்குது. பிள்ளை செல்வம் இருந்ததால நரகத்தை விட்டு யாரும் என்ன செய்யலாது, தப்பிக்க முடியாது. இஸ்லாம் இருக்கணும், ஈமான் இருக்கணும். இஸ்லாம் ஈமான் இல்லைன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காலத்துல அவர்கள் சொன்னதை போல இன்றும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். ஏழைகளும் ஃபகீர்களும் இஸ்லாத்துக்கு முன்னுக்கு வராங்களா? இன்னைக்கு சொர்க்கத்துக்கு போய் நரகத்துக்கு போய் அங்க போய் தேடுவாங்களாம். என்னடா இவன கெட்டவனா பார்த்தேனே, காணலையே இவன் எல்லாம். உலகத்துல கேவலமாக நாங்க சிலரை பார்க்கிறோம், ஆனா அந்த கேவலமானவர்கள் நரகத்தில் இருக்க மாட்டாங்க, சொர்க்கத்தில் இருப்பாங்க சில நேரம். وَقَالُوا مَا لَنَا لَا نَرَى رِجَالًا كُنَّا نَعُدُّهُمْ مِنَ الْأَشْرَارِ اتخذناهم سخريا أم زاغت عنهم الأبصار. சொல்லுவாங்களா, முன்னடா காணல கொஞ்சம் பேரை கெட்டவனா நினைச்சிட்டு இருந்தோமே, என்ன ஜோக் ஆயிட்டா இது. இன்றைக்கு உலகத்துல சிலரை பார்த்து சிரிக்கிறது, முஸ்லீம்களை பார்த்து மற்றவங்க சிரிக்கிறது, உலமாக்களை பார்த்து சிலர் சிரிக்கிறது, மார்க்கம் பின்பற்றுறவங்களை பார்த்து சிரிக்கிறது. இது உலகத்துல அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சுன்னத். ஏன்? சொர்க்கத்துக்கு போய் பாவிகளை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறது. இன்னல்லதீன அஜ்ரமூ கானூ மினல்லதீன ஆமனூ யضحكون. சூரா முத்தஃபிஃபீன் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். நல்லடியார்களை பார்த்து பாவிகள் என்ன செய்யறாங்களா? சிரிக்கிறார்கள். ஏளனம், கேவலமா பார்க்கிறது. கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் முஸ்லீம்களை சிரிக்க வைப்பார்.
فَالْيَوْمَ الَّذِينَ آمَنُوا مِنَ الْكُفَّارِ يَضْحَكُونَ عَلَى الْأَرَائِكِ يَنظُرُونَ. அல்லாஹ் சொல்றான், இன்றைய நாள் நீங்க கட்டில் அப்படியே படுத்துக்கொண்டு சிரிச்சிட்டு இருப்பீங்க காபீர்களை பார்த்து. உலகத்துல எங்களை பார்த்து யாரெல்லாம் சிரிக்கிறாங்களோ அவ்வளோ பேரையும் பார்த்து நாங்க சிரிக்க இருக்கின்றோம். அதனாலதான் அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான், இந்த காஃபிர்கள் ஈமான் கொண்ட பலகீனமான சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்களாம், லவ் கான கைரம் மா சபகூனா இலைஹி وَإِذْ لَمْ يَهْتَدُوا بِهِ وَإِذْ لَمْ يَهْتَدُوا بِهِ. இந்த குர்ஆனை அவர்கள் வழிகாட்டியாக எடுக்காத பொழுது குர்ஆனை ஏற்றுக்கொள்ளல. அதிகமானவங்க குர்ஆனை ஏற்றுக்கொள்றது இல்லை இன்றைக்கு. ஆனா அவங்க சொல்ற வார்த்தை என்ன? فَسَيَقُولُونَ هَذَا إِفْكٌ قَدِيمٌ. இந்த குர்ஆன் இருக்குது இட்டுக்கட்டப்பட்டது. முந்திய பழைய ஆக்கள் பேசின இட்டுக்கட்டப்பட்ட வார்த்தை தான் இந்த குர்ஆன். வேற இடங்கள் அசாத்தீருல் அவ்வலீன் வரும். அசாத்தீரன் அரபுல முன்னோர்களுடைய கட்டுக்கதை. குர்ஆன்ல கட்டுக்கதை இருக்குதா? விளங்கும். உலகத்துல குர்ஆன் கட்டுக்கதை, குர்ஆன் பொய், ஹதீஸ் பொய் என்று பேசினவங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறான். அவ்வளவு கொஞ்சம் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார். விளங்கும் இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரம். அவங்களோட பெருமையாலதான் சொல்றது. ஏன்னா குர்ஆன் உண்மை என்று இன்றைக்கு உலகத்துக்கு தெரியும், முழு மனித சமூகத்துக்கு தெரியும் எது உண்மைண்டு. குர்ஆன் உண்மைண்டு. ஆனா உண்மைண்டு தெரிந்ததற்கு பிறகு யார் மறைப்பார்களோ அவர்கள் தான் பெருமைக்காரர்கள். அல்லாஹ் சொல்லிட்டான், فَسَيَقُولُونَ هَذَا إِفْكٌ قَدِيمٌ. இது பழைய இட்டுக்கட்டப்பட்ட பொய் என்று குர்ஆனை பத்தி சொல்றாங்க. அல்லாஹ் கேட்கிறான், சரி நீங்க குர்ஆனை மறுக்கிறீங்களே, இதுக்கு முன்னால வந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌராத்தை ஏற்றுக்கொள்றீங்க தானே? இதனை யூதர்கள் தானே மதீனால இருந்தது. யஹூதிகளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், وَمِن قَبْلِهِ كِتَابُ مُوسَى وَمِن قَبْلِهِ كِتَابُ مُوسَى. இதற்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வேதம் இமாமன் வ ரஹ்மா, அது உங்களுக்கு இமாமாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தது. அப்ப யூதர்கள் இந்த உலகத்திலே எங்கெங்கெல்லாம் யூதர்கள் வாழ்கிறார்களோ, இவர்கள் எவ்வாறு தௌராத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அது போன்று அல்லாஹ் சொல்கிறான், அதே இடத்திலிருந்து வந்த தேன் தான் இந்த குர்ஆன். ஒரே இடத்திலிருந்து வந்ததுதான் இந்த தௌராத்தும் இந்த குர்ஆனும். وَهَذَا كِتَابٌ مُصَدِّقٌ. இந்த குர்ஆன் இருக்குதே, இது உண்மைப்படுத்தக்கூடிய வேதம். கிதாபும் முஸத்திக, எதை உண்மைப்படுத்துது? தௌராத். குர்ஆன் ஒரு நாளும் இன்று யூதர்கள் ஏற்றுக்கொண்ட தௌராத்தையோ கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்ட இன்ஜீலையோ குர்ஆன் மறுக்கலையே. ஏனென்றா தௌராத், இன்ஜீல், ஜபூரை பத்தி குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருக்காரா இல்லையா? எல்லாமே நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேதம். தௌராத்தை ஏற்றுக்கொள்றோம், இன்ஜீல் ஏற்றுக்கொள்றோம், ஜபூரை ஏற்றுக்கொள்றோம், இதே போல குர்ஆன் ஏற்றுக்கொள்றோம். வேதங்களை நம்பி இருக்கிறோம் நாம். அல்லாஹ் சொல்கிறான், وَهَذَا كِتَابٌ. இந்த வேதம் முஸத்திகுன், உண்மைப்படுத்தக்கூடியது, லிசானன் அரபிய்யா, அரபு பாஷையில் இருக்கு. இந்த குர்ஆன் என்ன பாஷை? குர்ஆன் என்ன பாஷை? முதல் அரபு பேசினது யாரு? சொல்றா ஹூத் அலைஹிஸ்ஸலாம். முதல் அரபு பேசின யாரு? நபிமார்கள்ல அதிகமான நபிமார்கள் அஜமிகள் தான். அரேபி நபிமார்கள் கொஞ்சம் பேர் தான். யார் யார்? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஒன்று, இரண்டாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். அரபி நபிமார்கள், அரபு பேசினாங்க. அரபு பேசி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அரபு பேசினாங்க. அடுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றவர்கள் யாரை பார்த்தாலும் அஜமிகள் தான். அரபு பேசிய நபிமார்கள் மிக குறைவு.
அதுல முதல் அரபு பேசியது ஹூத் அலைஹிஸ்ஸலாமின் அஹ்காஃப்ல வந்தவங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இனி மதீனாக்கு கிட்ட வந்தவங்க தபூக்ல. அதனால இந்த குர்ஆன் இறங்கப்பட்ட காலத்திலும் அவர்களுடைய பாசை என்ன பாசை? அரபு பாசை. லிசானன் அரபியா, அரபு பாசையில் அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கினார். குர்ஆன் அல்லாஹ் இறக்கின விளையாடுறதுக்கா? குர்ஆன் அல்லாஹ் இறக்கின அந்தந்த கலைகளை படிக்கிறதுக்கா? இருக்கலாம், குர்ஆன்ல எல்லாமே இருக்கு. ஆனா ரெண்டு முக்கிய நோக்கம். ஒன்று, لِيُنذِرَ الَّذِينَ ظَلَمُوا, அநியாயம் செய்யக்கூடியவர்களை எச்சரிக்கை செய்வது. எதை குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு? உலகத்தில் அநியாயக்காரன் இருப்பார், அந்த அநியாயக்காரனுக்கு குர்ஆனை ஓதி காட்டி எச்சரிக்கை பண்ணணும். இன்றைக்கு 180வது தஃப்சீர் எங்களுடைய 180 வகுப்புகள் நடந்திருக்கிறதா? எத்தனை அநியாயக்காரனுக்கு நாம் இந்த குர்ஆனை ஓதி காட்டிட்டோம். அநியாயக்காரர்கள் திருந்த வேண்டும், எச்சரிக்கை. அதனாலதான் பாதுகாத்து வைத்திருக்கிறோம் இந்த தஃப்சீரை. முதலாவது இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட நோக்கங்கள்ல ஒன்று, லியுன்திரல்லதீன ظلموا, அநியாயக்காரர்களை எச்சரிப்பதற்காக. உலகத்தில் யார் அநியாயம் செய்தாலும் அவர்களை குர்ஆன் எச்சரிக்கிறது. இரண்டாவது, வபுஷ்ராலில் முஹ்ஸினீன், வபுஷ்ராலில் முஹ்ஸினீன், நல்லடியார்களுக்கு நன்மாராயம். இந்த குர்ஆன் என்ன சொல்லுது? அமல் செய்யறவங்களை ஆசை விட்டு, ஈமான் உள்ளவங்களை ஆசை விட்டு, நன்மை செய்யறவங்களுக்கு நன்மாராயம். உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது. செலவழிக்கிறவங்களுக்கு நன்மாராயம், தொழுறவங்களுக்கு நன்மாராயம், ஈமானுடையவர்களுக்கு புஷ்ரா. புஷ்ராண்டா என்ன? புஷ்ராண்டா பொம்பளை பிள்ளை பேர் வச்சுப்பாங்களே, புஷ்ராண்டு நன்மாராயம். புஷ்ரா பஷீர், பஷீர்ல இருந்து புஷ்ரா நன்மாராயம். லில் முஹ்ஸினீன், முஹ்ஸினீன் யார்? இஹ்சான். அல்லாஹ்வை பார்க்கிறது போல உலகத்துல வாழ்றோம். இஹ்சான் என்னன்னு கேட்கப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கேட்டாங்க இஹ்சான் என்ன சொன்னாங்க? இஹ்சான் என்றால் அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇன் லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யராக். நீ அல்லாஹ்வை இபாதத் செய்யணும். எப்படி? நீ அல்லாஹ்வை பார்க்கிறத போல. இதுதான் முதல் தரஜா. சரி, அதுக்கு ஏலா அல்லாஹ் ஒன்ன பார்த்து கொண்டிருக்கிறார். இஹ்சான் அதிலிருந்து வந்ததுதான் முஹ்ஸின். முஹ்ஸினீன்கிற லோகத்துல வாழ்றார். முஹ்ஸின் என்று பேர் வச்சிருப்பார், நல்லவர்கள். வபுஷ்ராலில் முஹ்ஸினீன், இஹ்சான் முஹ்ஸின், நல்லவர்களுக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனை வைத்து நன்மாராயம் சொல்றார். அப்ப இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது ரெண்டு விடயம். ஒன்று, அநியாயக்காரர்களுக்கு எச்சரிக்கை, நல்லடியார்களுக்கு நன்மாராயம். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான்ல உறுதியா இருக்கணும். சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். எது வந்தாலும் நீங்க இஸ்திகாமத்தை கடைபிடிக்கும். எதை கடைபிடிக்கணும்? இஸ்திகாமத் என்ற சொல் பிரபல்யமான சொல். என்ன சொல்? இஸ்திகாமத். எல்லார வாயிலையும் இஸ்திகாமத் இஸ்திகாமத் என்று சொல்லுவாங்க. இஸ்திகாமத் என்ன? அல்லாஹ் இதுல சொல்றார், இன்னல்லதீன காலூ ரப்புனா அல்லாஹு ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون. அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக எங்களுடைய ரப் அல்லாஹ் என்று சொல்லி ثم استقاموا, அதே மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். இதான் இஸ்திகாமத். இஸ்திகாமத் என்கிறது ஒரு நாளைக்கு ஒன்றை செஞ்சிட்டு மத்த நாளைக்கு விடுறதுக்கு பேர் அல்ல. இஸ்திகாமத் என்ன?
நோம்புல மாத்திரம் அமல், நோம்பு முடிஞ்சா ஒன்றுமே, நோம்புல தொழுகிற, நோம்பு முடிஞ்சா தொழுகை இல்லை. நல்ல காலம் வந்தா இபாதத், சோதனை வந்தா இல்லை. பள்ளி மூடி இருக்குது, பள்ளி திறந்தா தொலைப்போம், பள்ளி மூடினா தொழுகிறது. இதுக்கு பேர் இஸ்திகாமத்தா? இஸ்திகாமத் சம்பந்தமா குர்ஆன்ல 5 ஆயத் இருக்கு. எத்தனை ஆயத் இருக்கு? 5 ஆயத் இருக்கு இஸ்திகாமத் சம்பந்தமா. அதுல முதல் ஆயத் இது என்ன ஆயத்து? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, எங்களோட ரப் அல்லாஹ் என்று சொல்லி அதுல யார் இஸ்திகாமத்தாக இருந்தார்களோ, இது முதல் ஆயத். இரண்டாவது ஆயத் சூரா ஃபுஸ்ஸிலத் 30வது ஆயத். இஸ்திகாமத்தாக இருந்தா என்ன கிடைக்கும்? இஸ்திகாமத்தா இருந்தா என்ன கிடைக்கும்? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. இரண்டா இஸ்திகாமத் என்பது கஷ்டமான வேலை. இஸ்திகாமத் என்பது என்ன? எதிலே இஸ்திகாமத் அறிக்க மாட்டான். பாருங்க, உதாரணத்துக்கு சொல்றேன் நான் உங்களுக்கு. நல்லா ஓதி படிச்சு நல்லா வருவார், நல்லா ஓதி படிச்சு ஸ்ரீதேவி நல்ல தாடியோட நல்ல தலப்பாவோட நல்ல ஜுப்பாவோட நல்லா வருவார். ஊருக்கு வந்ததோட ஊர்ல உள்ள நண்பர்கள் கூட்டாளிமார் எல்லாரையும் சேர்ந்ததோட முதல் செய்யற வேலை தாடியை வெட்டிடுவார். தாடியை வெட்டுவாரு, தலப்பா போகும், ஜுப்பா போகும், தொப்பி போகும். இப்படியே போய் 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 தொழுக வைத்திரும், நோம்பு வைத்திரும். அப்படியே ஒன்றுமில்லாத மிஸ்கீன போல இருக்க. இஸ்திகாமத்தில் நல்ல இபாதத்தா இருந்தவர், பள்ளியில முன் சஃபர் இருந்தார், இப்ப காணல. நல்ல தஃசீர் ஓதினார், நல்ல எழுதினார், நல்லா இருந்தாங்க. கொஞ்சம் சூழல் கிடைக்கல இஸ்திகாமத்தில். பலரை பார்க்கிறோம். பள்ளியில திறந்தது போலதான் இஸ்திகாமத் விளங்கும். எவ்வளவு பேர் பள்ளிக்கு தொலை வராங்க? பள்ளிய திறந்தது போலதான் விளங்கும். எவ்வளவு பேர் பள்ளிக்கு வாராங்க தொலை? திரும்ப போய் எழுப்பாட்டணுமா தூங்குறவங்களை? இஸ்திகாமத் அல்லாஹ் சொல்றான். இஸ்திகாமத்தாக இருப்பீங்கடா. ஓதல்ல இஸ்திகாமத் பின்னால வரும். எதில் இஸ்திகாமத் அறிக்கணும். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்களுடைய ரப் அல்லாஹ் என்று சொல்லி ثم استقاموا, இஸ்திகாமத்தா இருக்கிறார். எது வரைக்கும் இஸ்திகாமத்? மௌத் வரைக்கும். இஸ்திகாமத் 5 வருஷமா 8 வருஷமா 10 வருஷமா இஸ்திகாமத் இல்லை. இஸ்திகாமத் என்பது நீங்க ஒரு அமலை செய்ய தொடங்கினா உங்களோட மௌத்தாகிற நாள் வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் அந்த அமல் இருக்கும். அதான் இஸ்திகாமத். அதுல ஒண்ணுதான் ஈமான், கலிமா. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, இதுபுறம் மறுக்கிற இல்லையா அல்லாஹ்? அல்ஹம்துலில்லாஹ். அதுல இஸ்திகாமத் அறிக்கிறோம் நாங்க எல்லாரும். சரி, இஸ்திகாமத்தா இருந்தா என்ன கிடைக்கும்? இஸ்திகாமத்துடைய பிரயோஜனம் என்ன? تتنزل عليهم الملائكة, உங்களுடைய சக்கராத், உங்களுடைய கடைசி நேரம் அல்லாஹ் யார் இறக்குவார்? மலக்குகள் இறக்குவார். மலக்குகள் இறங்கி என்ன சொல்லுவாங்க? அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, பயப்படாதீங்க, சஞ்சலப்படாதீங்க. இது பயப்படுற நேரம் இல்ல, உங்களை சந்தோஷப்படுற நேரம். அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு
وأبشروا بالجنة التي كنتم توعدون. உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்க. எவ்வளவு காலம் நீங்க 80 வருஷம் 90 வருடம் 100 வருடம் இஸ்திகாமத்தா இருந்தீங்களே. குர்ஆன்ல இஸ்திகாமத், ஈமான்ல இஸ்திகாமத், சுன்னத்துல இஸ்திகாமத், மார்க்கத்துல இஸ்திகாமத், சதகால இஸ்திகாமத், ஜகாத்ல இஸ்திகாமத், ஹஜ்ஜில இஸ்திகாமத், ஹலால பேண்ற விடயத்துல இஸ்திகாமத், ஹராத்த விடுறதுல இஸ்திகாமத். இஸ்திகாமத்தா இருந்தீங்களே, சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும். وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ الَّتِي كُنتُمْ تُوعَدُونَ نَحْنُ أَوْلِيَاؤُكُمْ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَفِي الْآخِرَةِ. உலகத்திலும் ஆகிரத்திலும் உங்களுடைய நேசர்கள் நாங்க. அதனாலதான் முஸ்லிம்கள் தயவு செஞ்சு கவலைப்படக்கூடாது. இதுக்கு அவங்களோட சக்கராத்துல இருந்து இன்பம் ஆரம்பிக்கும். என்ற கபருக்கு போனா உங்களால் தானே முன்கர் நக்கீர். முன்கர் நக்கீர் எங்களை விரோதியா எங்களாலா? சரி, மலக்குல் மௌத் உயிரெடுக்க வார மலக்குல் மௌத் எங்களை விரோதியா எங்களாலா? எங்களால் தானே. நஹ்னு அவுலியாஉக்கும். உங்களோட கூட்டாளி வந்தா நீங்க கவலைப்படுவீங்களா? உங்களோட கூட்டாளி உங்களோட 10 நாங்க சூரா சஜிதா ஓதி 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 ஒவ்வொரு இரவிலும் சூரா சஜிதா ஓதி மலக்குல் மௌத்த பார்த்துட்டு இருக்கோம். قُلْ يَتَوَفَّاكُمْ مَلَكُ الْمَوْتِ الَّذِي وُكِّلَ بِكُمْ. உங்களுக்கு சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் வருவார் எதிர்பார்த்துட்டு இருக்கோமா இல்லையா? இப்ப மலக்குல் மௌத் எங்கட விரோதி எங்கடாலா? எங்கடால். அப்ப நாங்க யோசிக்க தேவையில்லையே, எங்கடால் தான் எங்கள்கிட்ட வரப்போற. ஏர்போர்ட்டுக்கு போறீங்க, தெரியாத சவுதி போய் இறங்குறீங்க, உங்களோட கூட்டாளி உங்களை இன்வைட் பண்ண வந்திருக்கிறார் ஏர்போர்ட்ல. என்ன செய்வீங்க? போய் போய் மானக்காக நடக்கும், கட்டி தழுவுவீங்க, சந்தோஷம் உங்களுக்கு. அதனாலதான் முஸ்லிமுக்கு மவுத் கவலை இல்லை. நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. உலகத்துல சரி, கபருக்கு போன முன்கர் நக்கீர் யார்? எங்கட விரோதி எங்கடாலா? நாங்க இன்றைக்கு முன்கர் நக்கீரை பத்தி பேசுறோம். ஏன் பேசுறோம்? முன்கர் நக்கீர் எங்கடா. அப்ப கபருக்கு போனா முன்கர் நக்கீர் அஸ்ஸலாமு அலைக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்கட விரோதியா எங்கடாலா? யூதர்களுடைய விரோதி ஜிப்ரீல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்கடாலா? இப்ப மலக்குகள் எல்லாம் எங்கடாக்கள் தான். அதனால சொல்லுவாங்களாம், நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆகிரஹ். உங்களாக்கள் தான் நாங்க, கவலைப்படாதீங்க, ஆகிரத்துல உங்களோட இருப்போம். وَلَكُمْ فِيهَا مَا تَشْتَهِي أَنفُسُكُمْ. உங்களோட மனதுக்கு விருப்பமான எல்லாமே அங்க இருக்குது. இஸ்திகாமத்துடைய பிரயோஜனம் இல்லை. இஸ்திகாமத்தா வாழுவோமா இன்ஷா அல்லாஹ்? குர்ஆன்ல இஸ்திகாமத், ஈமான்ல இஸ்திகாமத், சதகால இஸ்திகாமத், தொழுகையில் இஸ்திகாமத். இஸ்திகாமத் தேவை வாழ்க்கையில். وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ. கடைசி அல்லாஹ் என்ன சொல்றார்? نُزُلًا مِّنْ غَفُورٍ رَحِيمٍ. கஃபூர் மன்னிப்பவர், ரஹீம் இரக்கமுடைய ரப்பிடம் உங்களுக்கு விருந்து இருக்கு. எதற்கு? இஸ்திகாமத். எதற்கு? இஸ்திகாமத்தாக வாழ்வு. இது 2வது ஆயத் இஸ்திகாமத் சம்பந்தமான. 3வது ஆயத் சூரா ஹூத் 112வது ஆயத். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், வஸ்தகிம் கமா உமிர்த வமன் தாப மஅக் வலா ததகவ். நபியே, ஏவப்பட்ட கட்டளைகளில் இஸ்திகாமத் அறி. இன்றைக்கு மிக முக்கியமான தேவையான ஒன்று அந்த இஸ்திகாமத். உங்களோட தௌபா செஞ்சவர்களோட அளவு மீறிடாதீங்க. வலா ததகவ். நபி அவங்க கடைசி காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடியெல்லாம் நரைக்க தொடங்கிச்சு. நபியுடைய முதலா எந்த முடி நரைச்சிச்சு? எந்த முடி? அனஃபா, சின்னதாடி. இதுதான் முதல் நரைச்சிச்சு. இதுக்கு சொல்ற அரபுல என்ன? அனஃபா.
அடுத்து இந்த சைடு 2 விடத்த உள்ள முடி, இந்த 3 தான் முதல் நரைச்சு. முடி நரைச்சதோட சஹாபாக்களுக்கு விளங்குமா இல்லையா? அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பக்கத்தில் இருந்தவர் தான் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, மாலி அராக ஷிப்த யா ரசூலல்லாஹ், முடியெல்லாம் நரைச்சிட்டே யா ரசூலல்லாஹ். என்ன பதில் சொன்னாங்க? நாங்க முடி நரைச்சிட்டா நாங்க என்னென்னமோட பதில் சொல்லுவோம். சூடு கூட, பீனஸ், தலைவலி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? ஷய்யபத்னி ஹூதுன் வல் முர்ஸலாத் வ அம்மா யதஸாலூன் வ இதஷம்ஸு குவிரத். நபி அவங்க சொன்னாங்க, என்ன முடிகளை நரைக்க வைத்த சூரா சூரா ஹூத். என்ன சூரா? சூரா ஹூத். சூரா முர்ஸலாத் 2வது, அம்மா யதஸாலூன் 4வது, இதஷம்ஸு குவிரத். இந்த சூரா ஹூத்ல இந்த ஆயத்து தான். எந்த ஆயத்து? 112வது ஆயத். வஸ்தகிம் கமா உமிர்த, ஏவப்பட்ட விடயத்தில் தொடர்ந்து இருக்க இஸ்திகாமத்தில். சரி, 3வது ஆயத். 4வது சூரா ஃபுஸ்ஸிலத் 6வது ஆயத், இஸ்திகாமத் சம்பந்தமா பேசுற ஆயத். قل انما انا بشر مثلكم يوحى الي. நபியே சொல்லுங்க, நானும் உங்களை போல ஒரு மனிதன். பஷர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதன் தானே. ஆனா மனிதன் என்று கேவலமா பேசப்படாம, மனித மாணிக்கம். மனித கல்லு இருக்கு, எல்லா கல்லும் ஒரே மாதிரியா? மாணிக்க கல்லு வேறு, செங்கல் இருக்குது, கருங்கல் இருக்குது. மாணிக்க கல்ல தூக்கி வாசல்ல போட்டு வைப்போம். எங்க வைப்போம் மாணிக்க கல்ல? அத பண்ணி கபட்ல, லாட்ச்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித மாணிக்கம், பஷர். சொல்றாங்க, யூஹா இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. என்ன வஹி? இன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களோட கடவுள் அல்லாஹ் ஒருவன். ஃபஸ்தகீமு இலைஹி வஸ்தக்ஃபிரு, அதிலே உறுதியாக இருக்கு. உலகத்தில் இஸ்லாத்துக்கு எதிரான பல எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் சகோதரர்களே, ஈமான்ல இஸ்திகாமத்தா இருக்கும், இஸ்லாத்துல இஸ்திகாமத்தா இருக்கணும். என்ன எதிர்ப்பு வந்தாலுமே இது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது, ஈமான். இதுல குறைவு செய்திடக்கூடாது ஒரு நாள். 5வது ஆயத்து தான் சூரா ஜின்னுடைய 16வது ஆயத்தில் அல்லாஹ், وَأَلَّذِينَ اسْتَقَامُوا عَلَى الطَّرِيقَةِ لَأَسْقَيْنَاهُمْ مَاءً غَدَقًا. நேரான பாதையில் உறுதியாக இருந்தால் உங்களுக்கு மதுரமான மழை தண்ணீரை உங்களுக்கு நாம் இறக்குவோம், தண்ணீரை குடிக்க தருவோம். அல்லாஹ் சொல்றான். 5 ஆயத்துகளும் எதை பத்தி பேசுது? ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தை பத்தி சொல்லித்தாங்க, நான் உங்களை தவிர வேறு யார்ட்டையும் இதற்கு பிறகு கேட்க கூடாது. குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் கைரக். நபி அவங்க சொல்லி கொடுத்தா, குல் ஆமன்து பில்லாஹ் ثم استقم, அல்லாஹ்வ நம்பிட்டேன்னு சொல்லு. அதுல இஸ்திகாமத், ஈமான்ல இஸ்திகாம். இதுதான் முதல் விடயம். இஸ்திகாமத் எதில வரணும்? நாங்க எப்ப அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உலமாக்கள் எப்ப எங்களுக்கு சொல்லி தந்தாங்களோ அன்று சொன்ன கலிமா எதுவரைக்கும் இஸ்திகாமத் அறிக்கணும்? எங்களுடைய கடைசி வார்த்தை என்ன வெளிவரணும் வாயால? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அதுதான் அதான் இஸ்திகாமத். நபி இஸ்தகீமு, உறுதியார் என்று சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் இஸ்திகாமத் மிக, அதாவது பேச்சில இஸ்திகாமத், சொல்லுல இஸ்திகாமத், செயல்ல இஸ்திகாமத். இஸ்திகாமத் என்கிறது ஒரு சின்ன ஒரு வார்த்தை. இஸ்திகாமத் பேச்சில இஸ்திகாமத் இருக்கும், செயல்ல இஸ்திகாமத் இருக்கும், நிலைமைகள் இஸ்திகாமத் இருக்கும், நீயத்தில் இஸ்திகாமத். 4 வகையான இஸ்திகாமத் இருக்கு. என்னென்ன வகையான இஸ்திகாமத்?
சொல்லுல என்ன சொல்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டோமா இல்லையா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லப்ப அந்த விரல உயர்த்துறோமா இல்லையா? ஏன்? சாட்சிக்கு ஷஹாதாவை வேறொன்று அல்லாஹ் ஒருவன். அதுக்குதான். இரண்டாவது செயல்ல இஸ்திகாமத். தொழுகையில, நோம்புல, ஜகாத்துல, ஹஜ்ஜில, உம்ரால. அடுத்தது நிலைமைகள். என்ன நிலைமை மாறினாலும் மழை பெய்யுது, சுபத்தோல போயலாம். இதான் இஸ்திகாமத். குளிர் அடிக்குது. எங்கட நாட்டுல குளிர் பாருங்க. சில நாடுகள் நோம்பு பிடிப்பாங்க 22 மணித்தியாங்க. அவங்க சொன்னாங்களா எங்கட நாட்டுல நேரம் கூட நாங்க நோம்பு பிடிக்க மாட்டோம்? இல்ல, இஸ்திகாமத்துள்ள சீதேவி. மழை பெய்யும், மழை குளிர் கால பள்ளி போயிடுவாங்க. இஸ்திகாமத். யாருக்கும் விடையில அதே தொழுகை இல்ல. எங்கட ஊர்ல குளிர் கூட தொலை போயலாம். நோரலியா உள்ளவர் சொல்றாரு, சொல்லிடுமா? அப்படி கனடால உள்ளவர் சொல்றார், எங்களுக்கு ஸ்னோ அடிக்குது, குளிர் தொலை. இஸ்திகாமத் இருந்தா பள்ளிக்கு போங்க, அவ்வளவு. இஸ்திகாமத். சிலர்கள் பேசுறத கேட்டிருக்கிறோம். வருடம் பூர்த்தியா தஹஜ்ஜத்ல இஸ்திகாமத், குர்ஆன் ஓதுறதுல இஸ்திகாமத். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு குர்ஆன் இஸ்திகாமத். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சதகா இஸ்திகாமத். நிலைமைகள் மாறினால் அடுத்த நீயத்தில் இஸ்திகாமத். நீயத்து வச்சுட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நிலைமைகள் சீரா ஹஜ்ஜிக்கு போறது. நிலைமைகள் சீராகும், இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு போறோம். நீயத்தை வச்சுட்டு இஸ்திகாமத் என்ற ஹஜ்ஜி செய்யாட்டி செஞ்சு கொள்ளுங்க. நீயத்தை வைங்க, அல்லாஹ் கூலிய தருவார். ஏனென்றா ஆகப்பெரிய கராமத்து தானா இஸ்திகாமத். ஆகப்பெரிய கராமத் என்ன? இஸ்திகாமத் தான் ஆகப்பெரிய கராமத். இதுல முதலாவது ஈமான்ல இஸ்திகாமத். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்திகாமத்னா என்னன்னு கேட்கப்பட்டது. சொன்னாங்க ஈமான் அல்லாஹ்க்கு இணை வைக்க கூடாது. இரண்டாவது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தடையில் இஸ்திகாமத். அல்லாஹ் ஏவிய விடயம் இருக்குதானே, அதுல இஸ்திகாமத். அல்லாஹ் தடுத்த விடயங்களை தவிந்து வாழ்வதில் இஸ்திகாமத். அபூ சுஃபியான் கேள்விப்பட்டிருக்கீங்க? அபூ சுஃபியான் யார்? அபூ சுஃபியான், அபூ சுஃபியான் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மாமனார். அப்படின்னா மாமா. அபூ சுஃபியானுடைய மகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சாங்களா இல்லையா? என்ன பேரு? உம்மு ஹபீபா. என்ன பேரு? அவருடைய பேர் ரம்லா. ரம்லா தான் பேர். உம்மு ஹபீபா. எத்தியோப்பியாலே கல்யாணம் நடந்துச்சு. அபூ சுஃபியானுடைய மகள் தான் இவங்க, உம்மு ஹபீபா. வேற யார் இருந்தாங்க? இன்னொரு மகன் இருந்தாரு, உமையாக்களுடைய முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. யார்? அபூ சுஃபியான் மகன் முஆவியா. இன்னொரு மகன் இருந்தார். இப்ப இந்த அபூ சுஃபியான் உங்களுக்கு தெரியும், பத்ர்ல, உஹதுல எல்லாம் முஸ்லிம்களுக்கு விரோதியா இருந்தார். இவர் எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்னா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவுடைய வெற்றியின் பொழுது பார்த்தார் இனி முடியாது. அவரும் மனைவிதான் ஹிந்து. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவத்துல வருங்க ஹிந்து. ஹிந்தும் அபூ சுஃபியானும் பார்த்தாங்க இனி இஸ்லாத்தை தழுவினாத்தான் சரி. இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியான உயர்த்தினாங்க. என்ன மாமனார் தான், அவனோட மகளை முடிச்சிருந்தாங்க. இப்ப இந்த அபூ சுஃபியான் இஸ்லாத்தை தழுவினதுக்கு பிறகு 12 வருடம் தான் உலகத்தில் ஹயாத்தோடு வாழ்ந்தார். எத்தனை வருடம்? மதீனாக்கு வந்து வாழ்றார். இந்த 12 வருடமும் இவருடைய சக்கராத்துல இவர் சொல்றாரா, அபூ சுஃபியான், நான் 12 வருடமும் எந்த பெரிய பாவமும் நான் செய்யவில்லை. எவ்வளவு இஸ்திகாமத்தா இருந்திருக்கார். பாவத்தை விடுறது. அவரோட கபர் பகீல தான் இருக்கு. கபரை தோண்டி வச்சுட்டு தான் அவர் மௌத்தாங்க. அபூ சுஃபியான் 12 வருடமா நான் எந்த பெரிய பாவமும் செய்யவில்லை. அப்ப பாவத்தை விடுவதில் இஸ்திகாமத். பாவத்தை விடுவதில் என்ன? நம்ம கேள்விப்பட வஹப் இப்னு முனப்பா. யூத ஆலிம்கள் 2 பேர் இருக்கிறார். இஸ்லாத்துக்கு வந்து தௌராத், இன்ஜீல் எல்லாம் படிச்சு கொடுத்தோம். வஹப் இப்னு முனப்பா, அடுத்த காபுல் அஹ்பார் 2 பேர். காபுல் அஹ்பார், அடுத்த வஹப் இப்னு
முனப்பா. வஹப் நல்ல பேர், வஹப் கொடை. வஹப்னா என்ன? கொடை. இவர் சொல்றார், 40 வருடமாக நான் யாருடைய குறையையும் பேசியது கிடையாது. எப்படி இஸ்திகாமத்? மக்களுடைய குறைய பேசாம விடுவதில் இஸ்திகாமத். நாம கேள்விப்பட்ட ஒரு மனிதன் பிஷ்ருல் ஹாஃபி என்று கேள்விப்பட்ட. பிஷ்ருல் ஹாஃபி என்று நான் பேர் வைப்பாங்க, பிஷ்ருல் ஹாஃபி என்று. அவர் உண்மையான பேர் பிஷ்ர் இப்னு ஹாரிஸ் அல் ஹாஃபி தான். இந்த பிஷ்ருல் ஹாஃபி இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹுடைய காலத்துல பக்தாத்ல வாழ்ந்தவர். பிஷ்ருல் ஹாஃபிய பத்தி சொல்றாங்க, பிஷ்ருல் ஹாஃபி வாழ்க்கையில் யாரை பற்றியும் மோசமாக பேசியது கிடையாது. எவ்வளவு தேவை இதுக்கெல்லாம். பிஷ்ருல் ஹாஃபியுடைய மௌத்தான நாள் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா சொன்னாங்களாம், இன்னைக்கு பெரும் ஒரு இமாம் மௌத்தாயிட்டார். பக்தாதுல ஜனாசாவை எடுத்துட்டு போனாங்க. ஃபஜ்ருக்கு பிறகு ஜனாசாவை எடுத்துட்டு போறாங்க. கபருஸ்தானை விட்டு களையும் பொழுது இஷாவுடைய நேரமாக மாறி அவ்வளோ ஜனம். ஏனென்றா யார பத்தி குறை பேசுறல்ல, யார பத்தி குறை பேசி இல்ல அவர். அதனால மக்கள் எல்லாம் அவரோட நல்ல முழு பக்தாதுமே பிஷ்ருல் ஹாஃபிய அன்பு வைத்து எந்த கெட்ட குணம் இல்லைன்னா எல்லாருமே அவர் அன்பு வைக்க தொடங்குவார். இமாம் வக்கீ இப்னு ஜர்ராஹ், இமாம் வக்கீ என்ற ஹதீஸுடைய பெரியவர், அவர் வாழ்க்கையில யாருக்கும் அடித்தது கிடையாது. அதுல இஸ்திகாமத். யாருக்கும் பிள்ளைக்கோ பெரியவருக்கோ கையை ஓங்கினது அடிக்கலாது. இஸ்லாத்துல சும்மா அடிக்கலுமா? இஸ்லாத்துல இஸ்லாமிய மார்க்கத்துல அடிக்கலான கொள்ளையிலுமா? யாரையும் சும்மா பொய்ய சொல்லி வச்சிருக்கான். இஸ்லாம் என்றா கொல்ற மார்க்கம். யார் சொல்றது? அடிக்க கூட அது இஸ்லாம். இந்த வக்கீ இப்னு ஜர்ராஹ் அடிக்கல்ல யாருக்கும் தன்னை மௌத் வரை. இஸ்திகாமத். நம்ம அடிக்கடி சொல்ற இமாம் புகாரி. இமாம் புகாரி இவ்வளவு கிதாபுகள் எழுதி இவ்வளவு நாடுகளை சுத்தி ஒரு இமாம் புகாரி சொல்லுவாங்களாம், அர்ஜு அன் அல்கல்லாஹ வலா, நான் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புறேன். யாரும் அல்லாஹ் இடத்துல இவன் குறைய பேசினான் என்று வாதாடிடக் கூடாது. வாழ்க்கையில் யாருடைய குறையும் பேசாம இஸ்திகாமத்தா மௌத்தாயிட்டார் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ். இமாம் இப்னு அஸாக்கிர் ஒரு இமாம் இருந்தார். இப்னு அஸாக்கிர் என்ற வரலாற்று ஆசிரியர், பெரிய இமாம். சொல்லுவாங்களாம், 40 ஆண்டுகளாக இமாம் இப்னு அஸாக்கிர் ஒரு வினாடிய கூட வீணாக்கல். அதாவது அவ்வளவு எழுதினாங்க. ஒவ்வொரு வினாடிக்கு கவலைப்படுவாங்க. என்ன டைம் போகுதே, நாள் போகுதே. எவ்வளவு இஸ்திகாமத். சகோதர சகோதரிகளே, இஸ்திகாமத் மஹப்பத்ல மூணாவது. மஹப்பத்ல இஸ்திகாமத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட உயிரை விட அன்பு வைத்து நபியுடைய மஹப்பத்ல இஸ்திகாமத். எவ்வாறு பல வகையான இஸ்திகாமத்துகள் இருக்குது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்திகாமத் உள்ளவர்களாக எங்களை ஆக்குவானாக. அல்லாஹ் சொல்றான் இதுல, இந்த ஆயத்துல இஸ்திகாமத் உடையவர்களுக்கு என்ன நன்மை? இன்னல்லதீன காலூ ரப்புனா அல்லாஹு ஸும்ம இஸ்தகாமூ, யார் எங்களுடைய ரப் அல்லாஹ் என்று சொல்லி ஸும்ம இஸ்தகாமூ அதிலே உறுதியாக இருந்தார்களோ, ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை, கவலைப்பட தேவை. இஸ்திகாமத் இருக்குதா உங்கள்கிட்ட? பயப்படாது. ஏன் பயப்படணும்? நீங்க ஏன் அச்சப்படணும்? இஸ்திகாமத் தெரிந்த அவ்வளவுதான். ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம், எதிர்காலத்தில் நடக்குமோ, என்ன மௌத்து உங்களோட பிள்ளைகளுக்கு நடக்குமோ, உங்களோட கபர்ல ஒன்றுக்கும் கவலைப்படாது. எல்லாமே அல்லாஹ் சரியாக்குவார் என்று சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். இஸ்திகாமத் உள்ளவங்களுக்கு பேரப்பா முஸ்தகீம் பேர் வச்சுப்பாங்களே. முஸ்தகீம், முஸ்தகீம் இஸ்திகாமத் உடையவர். சிராத்துல் முஸ்தகீம் சொல்லுவோமே. முஸ்தகீம் நேரான பாதையில் இருப்பவர். அல்லாஹ் கொடுக்கிற சர்டிபிகேட் இஸ்திகாமத் உள்ளவர்களுக்கு என்ன தெரியுமா?
உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, அவர்கள்தான் சுவர்க்கவாதிகள். இஸ்திகாமத்துடையவங்க யாரு? சுவர்க்கவாதிகள். உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, இதை விட வேற என்ன தேவைகளுக்கு? ஆகவே அல்லாஹ் அடுத்த துஆ கேளுங்க, இஸ்திகாமத்து தாயா அல்லாஹ், ஈமான் இஸ்திகாமத்து தாயா அல்லாஹ், தொழுகை இஸ்திகாமத்து தாயா அல்லாஹ், நன்மையான காரியத்தை இஸ்திகாமத்து தாயா அல்லாஹ். இஸ்திகாமத்தை படிச்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு. முஸ்லீம்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இஸ்திகாமத்துனா என்னன்னு தெரியாது, சொல்லி கொடுக்கணும். உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, அவர்கள்தான் சொர்க்கவாதிகள். எத்தனை வருஷம் சொர்க்கத்தில் இருக்கிறது? எத்தனை வருஷம் சொர்க்கத்தில்? சிலவங்களுக்கு சில டிக்கெட் கொடுப்பாங்க, நிம்மதியா போய் ஜொலி பண்ணிட்டு வாங்க ஒரு நாட்டுல, ஹோட்டல்ல 10 நாள் 20 நாள். சொர்க்கத்துல அப்படி ஒரு வருஷம் அப்படி இருக்குதா? இல்ல. அதான் பின்னுக்கு வருது, خالدين فيها, எத்தனை வருஷம்? நிரந்தரமா. 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிறார், ஹோட்டலை விட்டு வெளியிறங்கிறதுக்கு இப்ப பயம், வெளியேறினா உள்ள போயிடலாம், அவ்வளவுதான் லிமிட். 7 ஸ்டார்ல இருக்கிறோம், எத்தனை நாளைக்கு? 5 நாளைக்கு. இது அல்லாஹ் சொல்றான். எத்தனை ஸ்டார்னு சொல்ல தெரியாது சொர்க்கத்தை. خالدين فيها, நிரந்தரமாக இருப்பீர்கள் சொர்க்கத்திலே இஸ்திகாமத்தாக வாழ்ந்தால். جزاء بما كانوا يعملون, நீங்கள் செய்த சாலிஹான அமலுக்கான கூலி இருந்தால் இந்த சொர்க்கம் தான் என்று அல்லாஹ் இஸ்திகாமத்துடையவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நன்மாராயத்தை சொல்லி இந்த ஆயத்தை முடிக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானில், இபாதத்தில், சொற்களில், செயல்களில், நிலைமைகளில், நியத்துகளில் இஸ்திகாமத் உள்ளவர்களாக யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாயாக. இன்றைக்கு ஓதின ஆயத்தில் ஓதிப்பார். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال الذين كفروا للذين آمنوا لو كان خيرا ما سبقونا إليه وإذ لم يهتدوا به فسيقولون هذا إفك قديم ومن قبله كتاب موسى إماما ورحمة وهذا كتاب مصدق لسانا عربيا لينذر الذين ظلموا وبشرى للمحسنين. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون. أولئك أصحاب الجنة خالدين فيها جزاء بما كانوا يعملون. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين. الحمد لله.